நீங்க உங்க குழந்தைகிட்ட ஒரு பொருளை காமிச்சோ, ஒரு பொம்மையை காமிச்சோ, ஒரு பர்சனை காமிச்சோ பேசும் பொழுது, உங்க குழந்தை அந்த பொருட்களையோ, இல்ல உங்களையவோ வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்களா? இந்த மாதிரி கவனிக்காம இருந்தா ஸ்பீச் டிலே வருமான்னு பார்க்கலாமா? ஹலோ எவ்ரிவன், ஐம் ரேணுகா, ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட். நம்மளுடைய கிளினிக்ல பேச்சு வராத குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங், ஃபிசியோதெரப்பி அண்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய கிளினிக் நேராகவும் இருக்குது. நம்ம ஆன்லைன் கன்சல்டேஷனும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் 2 to 5 இயர்ஸில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு டாடலர் டாக் அப்படிங்கிற பேரண்டிங் ப்ரோக்ராமும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பமுள்ள பேரண்ட்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்ரோல் ஆகிக்கலாம். ஓகே, லெட்ஸ் கம் டு த டாபிக். நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட ஒரு பொருளை காமிச்சு நீங்கள் பேசும் பொழுதோ, இல்லை ஒரு பர்சனை காமிச்சு பேசும் பொழுதோ, உங்கள் குழந்தை உங்களையோ, இல்லை நீங்கள் காமிக்கிற அந்த பொருளையோ பர்சனையோ வந்து அவங்க கவனிக்கிறது இல்லை, அவங்க பாட்டுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ அப்போ இதுக்கு பேர் என்னன்னு பார்க்கலாங்களா? நீங்கள் பொருளையோ ஒரு பர்சனையோ காமிச்சு நீங்கள் பேசும் பொழுது நீங்களும் உங்கள் குழந்தையும் 2 பேரும் ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பேர் ஜாயிண்ட் அட்டென்ஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஜாயிண்ட் அட்டென்ஷனுக்கும் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பார்க்கலாங்களா? நீங்களும் உங்கள் குழந்தையும் ஒரே நேரத்தில் ஒரே பொருள் மேலேயோ ஒரு பர்சன் மேலேயோ 2 பேருமே கவனத்தை செலுத்தும் பொழுது உங்கள் 2 பேருடைய ஆடிட்டரி அண்ட் விஷுவல் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது. அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள், அந்த ஒரு பொருளை காமிச்சு நீங்கள் பேசக்கூடிய அந்த விஷயங்கள், கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த எமோஷன்ஸ் உங்கள் குழந்தைகிட்டையும் ஃபார்வர்ட் ஆகும். அவங்க அதே நேரத்தில் அந்த பொருளையோ பர்சனையோ பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அவங்களுடைய ஆடிட்டரி அண்ட் விஷுவல் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுறதால அவங்களுடைய பிரெயினும் ப்ராசஸ் ஆகுது அந்த இடத்துல. அப்போ அந்த என்விரான்மெண்ட்ல வாட் எவர் உங்ககிட்ட இருந்து நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுடைய மூளையில ஸ்டோர் ஆகுது, மென்டல் லெக்சிகான்ல. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைக்கு நீங்க கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்குது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அவங்க புது புது விஷயங்களை அந்த மூளை அடாப்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ நீங்கள் வாட் எவர் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள், காட்டக்கூடிய பொருட்கள், நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய எமோஷன்ஸ், அது எல்லாமே உங்கள் குழந்தைக்கு ஒரு லேர்னிங்காக, ஒரு எக்ஸ்போஷராக மாற ஆரம்பிக்குது. இந்த ஜாயிண்ட் அட்டென்ஷன் கரெக்டாக வேலை செய்யும் பொழுது இது எல்லாமே அந்த குழந்தை லேர்ன் பண்ணுறாங்க. ஜாயிண்ட் அட்டென்ஷன் எந்த ஏஜில் வந்து டெவலப் ஆகுதுன்னு பார்க்கலாங்களா? ஒரு குழந்தைக்கு 6 மாசத்துல இருந்தே தன்னை சுற்றி என்ன நடக்குது, நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய மூமெண்ட்ஸை வந்து அவங்க கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பர்டிகுலர்லி 9 to 12 monthsல கரெக்டாக வளரக்கூடிய அந்த பிரெயின் ஆனது ஜாயிண்ட் அட்டென்ஷனை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு சில குழந்தைங்க பை த ஏஜ் ஆஃப் 12 monthsல அட்லீஸ்ட் 12 monthsலயாச்சும் அவங்க அதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இதனால தான் அந்த குழந்தை 9 மாதம் ஆனதுக்கப்புறம் ட்ரூ மீனிங்ஃபுல் வேர்டை வந்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் ஏன்னா இந்த 9 monthsக்கு அப்புறம் தான் இந்த ஜாயிண்ட் அட்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆகுறதால. நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் உங்கள் குழந்தை பிறந்த உடனே அம்மான்னு சொல்கிறது இல்லை? பிகாஸ் ஏன்னா உங்கள் வாய்ஸை ரெகக்னைஸ் பண்ண தெரியும், நீங்கள் அம்மாங்கிறது தெரியும். இருந்தாலுமே கூட ஏன் வந்து அந்த 1 year ஆஃப் ஏஜில் தான் அந்த குழந்தை அம்மா, அப்பா, தாத்தா, மாமான்னு சிங்கிள் மீனிங்ஃபுல் வேர்டுங்கிறது வருதுன்னு தெரியுங்களா? அதுக்கு காரணம் இந்த ஜாயிண்ட் அட்டென்ஷன் தான். பிகாஸ் இந்த ஜாயிண்ட் அட்டென்ஷன் ஆனது 9 monthsக்கு மேலே தான் டெவலப் ஆகுது. டெவலப்மெண்டலி சவுண்டிலிருந்து க்யூயிங், பேப்லிங், அதுக்கடுத்து ட்ரூ மீனிங்ஃபுல் வேர்டுங்கிறது ஜாயிண்ட் அட்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆக ஆக தான் அந்த குழந்தைங்க ட்ரூ மீனிங்ஃபுல் வேர்டுக்கு வந்து வராங்க. ஸோ இதனால பை த ஏஜ் ஆஃப் 1 yearல பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை சிங்கிள் வேர்டாக 1 to 5 words அட்லீஸ்ட் அவங்க பேசுறதுக்கு அவங்களுடைய லாங்குவேஜ் சிஸ்டம் க்ரோ ஆகிறதால அந்த குழந்தைங்க கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குழந்தையுடைய ஜாயிண்ட் அட்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆக ஆக பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இல்லாமல் அந்த குழந்தையுடைய சோஷியல் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகுது. இதனால நல்ல ஐ கான்டாக்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிற கவனம் இருக்கும். அந்த குழந்தை எல்லா விஷயங்களுமே அவங்க லேர்ன் பண்ணி ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதனால தான் 9 to 12 monthsக்கு அப்புறம் அந்த குழந்தை 1 to 5 words பேச ஆரம்பிப்பாங்க. பை த ஏஜ் ஆஃப் 2 yearல ஏன் நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, பிறந்த குழந்தை ஒரு வேர்டு கூட பேச மாட்டேங்கிறான், 1 வயசுல 5 வார்த்தை பேசுகிறாங்க, 2 வயசுல அப்படியே மேசிவாக வந்து ஒரு குழந்தை 20 to 50 வார்த்தைகள் சிங்கிளாக கலந்து பேசுகிறாங்க, 3 வயசுல நியர்லி நம்மள மாதிரியே பேசுகிறாங்க, அது ஏன் பிறந்தவனே பண்ணுறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இந்த ஜாயிண்ட் அட்டென்ஷன் பிரெயின் ப்ராசஸ் வயது அதிகரிக்க அது வளர்ந்துக்கிட்டே போகிறதுனால தான் இது கண்டிப்பாக நடக்குது. ஒருவேளை உங்கள் குழந்தைக்கு ஜாயிண்ட் அட்டென்ஷன் இல்லை அப்படின்னா
கண்டிப்பாக கம்யூனிகேஷன் அடிபடும். அந்த குழந்தையால் கரெக்டான லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகாது. அது இல்லாமல் அந்த குழந்தைக்கு சோஷியல் இன்டராக்ஷன்லேயும் ப்ராப்ளம் வரலாம். ஐ கான்டாக்ட், சோஷியல் ஸ்மைல், பாயிண்டிங், ஸோ இந்த மாதிரியான சோஷியல் இன்டராக்ஷன் ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ இந்த ஜாயிண்ட் அட்டென்ஷன் அப்படிங்கிறது கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜாயிண்ட் அட்டென்ஷன் இல்லாத குழந்தைகள் ஆட்டிசமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயிண்ட் அட்டென்ஷன் அந்த குழந்தைகிட்ட லேக் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா ஏர்லியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு அசஸ்மெண்ட் எடுத்து ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராமில் உங்கள் குழந்தைய ஜாயின் பண்ணிடுங்க. பிகாஸ் ஆட்டிசம்ங்கிறது என்னங்க எல்லாத்துக்குமே ஆட்டிசம்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, பிகாஸ் இதெல்லாமே பிரெயின் ப்ராசஸிங் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு கீழே வர்றதுனால அந்த குழந்தைக்கு இது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். ஸோ எவ்வளோ ஏர்லியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்களோ, பிகாஸ் ஜாயிண்ட் அட்டென்ஷன் பை த ஏஜ் ஆஃப் 12 monthsக்குள்ளே இது எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா ஓகே. நீங்கள் 12 monthsக்கு அப்புறமும் வரல, 18 months ஆயுமே கூட சுத்தமாக இம்ப்ரூவ் ஆகலை, அந்த குழந்தை பார்க்க மாட்டேங்கிறான், கவனிக்க மாட்டேங்கிறான், பாயிண்ட் பண்ண மாட்டேங்கிறான், நம்ம கொஞ்சம் விளையாடும் பொழுது சிரிக்க மாட்டேங்கிறான். ஸோ இது எல்லாமே ரெட் ஃப்ளாக் ஆஃப் ஆட்டிசம்க்கு கீழே வரக்கூடியது. நீங்கள் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஏர்லியாக இன்டர்வென்ஷன் எடுத்து நீங்கள் உங்கள் குழந்தையுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது மாதிரியான டெவலப்மெண்டல் ரிலேட்டடான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கீப் சப்போர்ட்டர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.